108 திவ்ய சேத்திரத்தில் 8வது சேத்திரமான ஸ்ரீ வையங்காத்த பெருமாள் திருக்கோவில், திருக்கூடலூர், ஆடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டம். மூலவர் வையங்காத்த பெருமாள், தாயார் புஷ்பவல்லி பத்மாக்ஷினி தாயார். தலவிருட்சம் பலா. தீர்த்தம் காவிரி நதி சக்கர தீர்த்தம். விமானம் சுத்த சத்வ விமானம். பாசுரம் 10. அமைவிடம் திருவையாறு. கும்பகோணத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆடுதுறை பெருமாள் கோவிலில் குடிகொண்டிருக்கும் வையங்காத்த பெருமாளை சேவிக்கலாம் வாருங்கள். இவ்வாலயத்தின் சிறப்புகள். இவ்வாலயம் பிரம்ம புராணம், கூடர் புராணம் ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. கருவறைக்கு பின்புறத்தில் பெருமாளின் இடப்பக்கத்தில் உள்ள தலவிருட்சத்தில் சங்கு வடிவம் காணப்படுகிறது. இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் பகவானின் சக்கரமே பாதுகாப்பாக இருக்கிறது. அரக்கன் ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை கவர்ந்து பாதாள லோகம் சென்று விட்டான். இவ்வாலயத்தில்தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் சென்று அரக்கனை அழித்து பூமாதேவியுடன் மீண்டார். இதனை உணர்த்த திருமங்கையாழ்வார் இத்தலத்தை பூந்தானோர் என்று மங்களாசாசனம் செய்துள்ளார். பெருமாள் இவ்வாறு வையத்தை காத்ததால் வையம் காத்த பெருமாள் எனப்படுகிறார். ஆஞ்சநேயருக்கு பெருமாள் இக்கோவிலில் காட்சி கொடுத்ததால் இங்கு நடமாடும் பாவனையில் ஆஞ்சநேயர் காட்சியளிக்கிறார். இந்திரன், நந்தகமுனி, அம்பரிசி ஆகியோருக்கு இத்தல பெருமாள் தரிசனம் தந்திருக்கிறார். காவிரி ஒரு சமயம் மிகவும் வேகமாக வந்த பொழுது இத்தலத்து பெருமாள் அந்த வேகத்தை குறைத்து அமைதியாக்கி சாந்தமாக மாறிவிட்டதாக ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. திருமங்கையாழ்வார் இக்கோவிலை பற்றி 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். பரிகாரங்கள். வாய் பேசாத குழந்தைகள், அங்கத்தில் ஊனமுள்ள குழந்தைகள் இக்கோவிலுக்கு சென்று வையங்காத்த பெருமாளை சேவித்து சரணடைந்தால் எந்த விதத்திலேயாவது பெருமாள் தரிசனம் கொடுத்து அவர்களின் வாழ்வை உயர்விப்பார் என்பது நிச்சயம். நேர்த்திக்கடன். நேர்த்திக்கடனாக பக்தர்கள் பெருமாளுக்கு கற்கண்டு படைத்து வெண்ணெய் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். நன்றி.